மார்க்கெட் டெய்லி அப் அண்ட் டவுன் ஆகுது. ஆனால் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் லேட்டர் ரிச் ஆகிறவங்க எல்லாருமே காமனாக பண்ணுறது என்ன? ரைட் ஸ்டாக்ஸ், லாங் டேர்ம் ஹோல்டிங். இந்த வீடியோவில் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்னா என்ன, எந்த டைப் ஸ்டாக்ஸ் சேஃபாக இருக்கும், இந்தியாவில் லாங் டேர்முக்கு நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ் எது, பிக்னஸ் டிப்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிளாக தமிழில் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் திங்கிங் சேஞ்ச் ஆகலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு ஸ்டாக்ஸை 5 இயர்ஸ் அல்லது 10 இயர்ஸ் இல்லை அதுக்கும் விட அதிகமான நாளில் ஹோல்டு பண்ணுறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 1 இயரில் பெரிய சேஞ்ச் இல்லை. ஆனால் 10 வருஷத்தில் அதுவே 50,000மோ 1,00,000மோ ஆகிற சான்சஸ் இருக்கும். இது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி க்ரோத், ப்ராஃபிட் இன்க்ரீஸ், காம்பவுண்டிங் பவர். ஷார்ட் டேர்மில் ப்ரைஸ் பார்க்கக்கூடாது, லாங் டேர்மில் பிஸ்னஸை பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டாக கம்பெனி பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்பெனி இல்லைன்னா நம்ம லைஃப் நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதாவது ரெகுலராக நம்ம லைஃப்பில் டே பை டே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் அல்லது அவங்க கொடுக்குற சர்வீஸ் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு பேங்க்னா எஸ்பிஐ ஆர் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, மொபைல் நெட்ஒர்க் எடுத்தோன்னா ஜியோ அண்ட் ஏர்டெல் சர்வீசஸ், ஐடி சர்வீஸ் எடுத்திங்கன்னா இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ், சிமெண்ட்டில் அல்ட்ராடெக். இவை எல்லாமே டெய்லி லைஃப்பில் நெசசரியான பிஸ்னஸ். ஆனால் ஃபேஷனோ ட்ரெண்ட் ஸ்டாக்ஸோ ஒன் டைம் ப்ராடக்ட் கம்பெனிஸை இல்லை டெம்பரரி ஹைப் கம்பெனிஸ் இதெல்லாமே லாங் டேர்முக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. இதுக்கான ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். பீப்புள் நீட் திஸ் ப்ராடக்ட் ஈவன் ஆஃப்டர் 10 இயர்ஸ். எஸ்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் லீடர். ஒரு செக்டாரில் 100 கம்பெனிஸ் இருக்கலாம், ஆனால் டாப் 2-3 கம்பெனிஸ் தான் லாங் டேர்மில் சர்வே ஆகும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஐடியில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ். பேங்கிங் செக்டார்னு பார்த்தோன்னா ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ. சிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராடெக்கு. எஃப்எம்சிஜி அப்படின்னு போனீங்கன்னா ஹெச்யூஎல் அண்ட் ஐடிசி. மார்க்கெட் லீடர் அப்படின்னா பிராண்ட் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கும், கஸ்டமர் ட்ரஸ்ட் இருக்கும், காம்படிஷன் வந்தாலுமே அஃபெக்ட் கம்மியாக இருக்கும். பட் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் அன்னோன் கம்பெனிஸ். க்ரோத் இருக்கலாம், ஆனால் சர்வைவல் கேரண்டி கிடையவே கிடையாது. இதுக்கான ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். இந்த கம்பெனிஸ் செக்டாரில் டாப் 3ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எஸ் அப்படின்னா லாங் டேர்மில் இது சேஃபான கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ப்ராஃபிட் க்ரோத். ஷேர் ப்ரைஸ் டெய்லி அப் அண்ட் டவுன் ஆகும், ஆனால் ப்ராஃபிட் க்ரோத் லாங் டேர்ம் ட்ரூத். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 5 இயர்ஸில் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்குதா, நெட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கா, லாஸை ப்ராஃபிட்டாக டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு இயர் 1ல் 1000 கோடி ப்ராஃபிட் இருக்குது, இயர் 2ல் 1200 கோடி இருக்குது, இயர் 3ல் 1400 கோடி இருக்குது. இதுதான் ஹெல்தியான கம்பெனிக்கு ஒரு சைன். ஆனால் 1 இயர் ப்ராஃபிட்டு, நெக்ஸ்ட் இயர் லாஸு, அதுக்கடுத்த இயர் அகெயின் ப்ராஃபிட் அப்படின்னு இருந்தால் அது அன்ஸ்டேபிளான பிஸ்னஸ். இதுக்கு ரூல் ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்லோவாக இருந்தாலும் ப்ராஃபிட் ஸ்டெடியாக க்ரோ ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். எஸ் அப்படின்னா லாங் டேர்மில் சூப்பரான கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபோர்த்து பாயிண்ட்டு டெப்ட், கடன்னு சொல்லுவோம். கம்பெனியில் லோன் இருந்தால் தப்பு இல்லைங்க, ஆனால் ஓவர் லோன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். சிம்பிள் எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் லோன் இருந்தால் எப்படி இருக்கும்? கம்பெனியும் இதே போல தான். குட் சைன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெப்ட் லெஸ்ஸாக இருக்கும், லோன் மேனேஜபிளாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஈஸியாக பே பண்ணுவாங்க. ரிஸ்க் சைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூஜான டெப்ட் இருக்கும், ப்ராஃபிட்டை விட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் அதிகமாக இருந்தாலோ, லாஸ் வந்தால் பேங்க்ரப்சி ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். இதுக்கான ரூல் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த கம்பெனி ப்ராஃபிட்டில் லோனை ஈஸியாக பே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். முடியும் அப்படின்னா இது சேஃபான கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் ஃபார்முலா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ராங் பிஸ்னஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும், மார்க்கெட் லீடர், கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கான்னு பார்க்கணும், லாஸோ இல்லை கண்ட்ரோல்டு டெப்த்தோ இருக்கணும். இந்த 4மே டிக் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் நமக்கு பேனிக் கிடையாது. லாங் டேர்மில் சர்வே ஆகிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லாங் டேர்முக்கு சில செக்டார்ஸை சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு செக்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார். இந்தியா க்ரோ ஆகும்போது பேங்கிங் செக்டார் ஏன் க்ரோ ஆகும்? இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகுது அப்படின்னா மணி மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மணி மூவ் இன்க்ரீஸ் எங்கே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் மூலமாக தான் ஆகும். ரோடு, ஃபேக்ட்ரிஸ், பிஸ்னஸ், ஹவுஸு, காரு, எஜுகேஷன் எல்லாத்துக்குமே லோன் தேவை. ஸோ இந்தியா க்ரோ ஆகும்போது பேங்கிங் செக்டார் ஆட்டோமேட்டிக்கலி க்ரோ ஆகும். பேங்கிங் ஸ்டாக்ஸ் ஸ்லோவாக மூவ் ஆகும், ஆனால் ஸ்டெடியாக காம்பவுண்ட் ஆகும். ரெகுலரான ப்ராஃபிட்ஸு, டிவிடெண்ட் சான்சஸ், கவர்மெண்ட் ப்ளஸ் ஆர்பிஐ சப்போர்ட் இருக்குது, எக்கனாமிக் க்ரோத் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. மார்க்கெட் கிராஷ் வந்தாலும் பேங்க்ஸ் ஃபெயில் ஆகாது, அதாவது டாப் பேங்க்ஸஸ் எல்லாமே. லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பேங்கிங் செக்டார் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்.
ஸ்டாக்ஸ் நேம் சொல்லலாம், ஆனால் கான்செப்ட் புரியணும். ஒன் லார்ஜ் பிஎஸ்யூ பேங்க் ஸ்டெபிலிட்டிக்காகவும், ஒன் டாப் ப்ரைவேட் பேங்க் எஃபிஷியன்சிக்காகவும், ஒன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனி க்ரோத்துக்காகவும். இதை மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன் ஸ்டெடியாக இருக்கும். நெக்ஸ்ட் செக்டார் ஐடி. வேர்ல்டு ஃபுல்லாக டெக்னாலஜி யூசஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? இப்போ டெக்னாலஜி இல்லைன்னா ஆஃபீஸ் ஒர்க் நடக்காது, பேங்க் ஒர்க் நடக்காது, ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் நடக்காது, ஆன்லைன் ஷாப்பிங் நடக்காது. வேர்ல்டு ஃபுல்லாக கம்பெனிஸ் எல்லாமே டெக்னாலஜி மேலே டிபெண்ட் ஆகிடுச்சு. அதனால தான் ஐடி செக்டார் க்ரோத் ரொம்ப நிரந்தரமாக இருக்குது. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, லோ காஸ்ட், ஸ்கில்டு என்ஜினியர்ஸ், வேர்ல்டு கிளாஸ் டெலிவரி, 20 to 30 years ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. யூஎஸ் யூரோப் கம்பெனிஸ் எல்லாமே ஒர்க்கை அவுட் சோர்ஸ் பண்ணுறது இந்தியா கிட்ட தான். ஸோ இந்தியன் ஐடி குளோபல் பேக் போன். ஐடி கம்பெனிஸ் ஏர்ன் பண்ணுறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டாலர்ஸ் அண்ட் யூரோவில் தான் ஏர்ன் பண்ணுறாங்க. இந்தியன் ருபீஸ் வீக்கன் ஆகும்போது சேம் டாலர் இன்கம் இருக்கும், ருபி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், கம்பெனி ப்ராஃபிட் பூஸ்ட் ஆகும். அதனால தான் ஐடி ஸ்டாக்ஸ் கரன்சி சப்போர்ட் இருக்கும், லாங் டேர்முக்கு அட்வான்டேஜஸ். இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லையும் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையும் இருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ்க்கு பேங்கிங் கிளைண்ட்ஸ், ரீட்டைல் கிளைண்ட்ஸு, ஹெல்த் கேர் கிளைண்ட்ஸ். ஸோ ஒரு கண்ட்ரியில் ப்ராப்ளம் வந்தாலும் என்டையர் பிஸ்னஸும் அஃபெக்ட் ஆகாது. இது லாங் டேர்முக்கு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கும். ஏர்லியர் ஐடினா சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ், சிம்பிள் கோடிங் மட்டும்தான். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா அனலிஸ்ட், இந்த சர்வீஸ்க்கு டிமாண்ட் ரொம்ப ஹை, மார்ஜின் ரொம்ப பெட்டர். பிக் ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் க்ரோத் ரெடியாகவே இருக்குது. ஷார்ட் டேர்மில் ஐடி ஸ்டாக்ஸ் டவுன் ஆகலாம், யூஎஸ் ரெசிஷன் ஃபியரு, இன்ட்ரெஸ்ட் ரேட் இஷ்யூஸ், ப்ராஜெக்ட் டிலே. ஆனால் லாங் டேர்மில் டெக்னாலஜி டிமாண்ட் ஸ்டாப் ஆகுமா, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டாப் ஆகுமா? ஸோ பேஷன்ஸ் இருந்தால் ஐடி ஸ்டாக்ஸ் ரிவார்ட் பண்ணும். ஐடி செக்டார் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏன் ஃபேவரட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அசட் லைட் பிஸ்னஸ், ஹை கேஷ் ஃப்ளோ, ரெகுலர் டிவிடெண்ட்ஸ், லோ டெப்ட்டு, குளோபல் எக்ஸ்போஷர். அதனால் ஐடி செக்டார்ஸ் லாங் டேர்ம் வெல்த் கிரியேட்டர். ஷார்ட் டேர்மில் ஐடி பெயின் இருந்தாலும் லாங் டேர்மில் டெக்னாலஜி நெவர் ஸ்டாப்ஸ். அதனால் ஸ்ட்ராங் ஐடி கம்பெனிஸ் கரெக்ட் ப்ரைஸில் வாங்கினா, டைமும் கொடுத்தோம் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நெக்ஸ்ட் செக்டார் ஆட்டோமொபைல் அண்ட் இவி செக்டார்ஸ். இந்தியாவில் பாப்புலேஷன் இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகுது. பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பைக்கு, கார், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டிமாண்ட் ஆட்டோமேட்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகும். ஏர்லியராக லக்ஸுரியாக இருந்தால் தான் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது இப்போ நெசசிட்டி ஆகிடுச்சு. இவி ஃபியூச்சர் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபியூல் ப்ரைஸ் டெய்லி இன்க்ரீஸ் ஆகுது. பொல்யூஷன் ப்ராப்ளம் ரொம்ப சீரியஸாக இருக்குது. அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குது, இவி சப்சிடிஸ் இருக்குது, சார்ஜிங் இன்ஃப்ரா க்ரோத் இருக்குது. நெக்ஸ்ட் 10 yearsல பெட்ரோல் ஆர் டீசலை விட இவி யூசேஜ் ரொம்ப அதிகமாக ஆகும். ஏன் இந்தியன் ஆட்டோ கம்பெனிஸ் ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் ஆட்டோ கம்பெனிஸ்க்கு டொமஸ்டிக் டிமாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குது, இவி டெக்னாலஜியில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓல்டு பிஸ்னஸ் ப்ளஸ் நியூ இவி பிஸ்னஸ் ரெண்டுமே க்ரோத்தை கொடுக்கும். எக்ஸாம்பிள்ஸ்க்கு சில கம்பெனிஸை பார்க்கலாம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா டிராக்டர் ப்ளஸ் எஸ்யூவியில் லீடர், ரூரல் ப்ளஸ் இவி எக்ஸ்போஷர் இருக்குது, அக்ரிகல்ச்சர் சப்போர்ட்டும் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் இவி லீடர்ஸ் இன் இந்தியா, ஜாகுவார் அண்ட் லேண்ட் ரோவர் குளோபல் பிராண்ட் இருக்குது, எக்ஸ்போர்ட் ப்ளஸ் டொமஸ்டிக் அட்வான்டேஜஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது உங்ககிட்ட. நெக்ஸ்ட்டு மாருதி சுசுகி, மாஸ் மார்க்கெட் கிங்கு, ஹியூஜ் கஸ்டமர் பேஸ் இருக்குது, ஸ்டேபிளான லாங் டேர்ம் பிளேயர். எஸ்பெஷலி எம்என்எம் அண்ட் டாடா மோட்டார்ஸ் நெக்ஸ்ட் 10 yearsல பவர்ஃபுல் க்ரோத்துக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்தியா க்ரோ ஆகும்போது ரோட்ஸில் வெஹிக்கிள்ஸும் அதிகமாகும். வெஹிக்கிள்ஸ் அதிகமாக ஆகும்போது ஆட்டோ கம்பெனிஸ் க்ரோ ஆகும். அண்ட் இவி டிரான்சிஷன் இந்த க்ரோத்துக்கு டர்போ பூஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் செக்டார் ஃபார்மா செக்டார். பீப்புள் சிக் ஆகிறது நிறுத்த முடியுமா? சிம்பிளி நோன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஹெல்த் கேர் டிமாண்ட் ரெஷன் இருந்தாலும் மார்க்கெட் கிராஷ் இருந்தாலும் நிரந்தரமாக இருக்கும். ஏன் ஃபார்மா ஸ்டாக்ஸ் ஆல்வேஸ் நீடட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபுட் இல்லைனாலும் ஒரு நாள் ப்ராப்ளம் தான், மெடிசின் இல்லைனா லைஃப் இட் செல்ஃப் ப்ராப்ளம். ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிசின்ஸ், வேக்சின்ஸ், ட்ரீட்மெண்ட்ஸ் இது எல்லாமே எப்போவுமே தேவை. இந்தியா ஃபார்மசி ஆஃப் த வேர்ல்டு. இந்தியா எதனால் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபோர்டபுள் மெடிசின்ஸ், குவாலிட்டி ஜென்ரிக் ட்ரக்ஸ், குளோபல் மேனுஃபேக்சரிங் ஹப்ஸ். யூஎஸ், யூரோப், ஆஃப்ரிக்கா எல்லாத்துக்கும் மெடிசின்ஸ் இந்தியாவில் இருந்து தான் எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால் இந்தியாவுக்கு ஹியூஜ் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலேஷன் ஏஜிங் ஆகுது.
ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது பிபி, சுகர்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ரெகுலர் மெடிசின்ஸ் தேவை. ஸோ ஃபார்மா கம்பெனிஸ்க்கு லாங் டேர்ம் ஸ்டெடி டிமாண்ட் இருக்குது. எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சன் ஃபார்மா இந்தியாவோட ஃபார்மா லீடர், டாக்டர் ரெட்டி ஸ்ட்ராங் யூஎஸ் பிரசன்ஸ் இருக்குது, சிப்லா ரெசிபிரேட்டரி அண்ட் கிரானிக் ஃபோக்கஸ் இருக்குது, லெப்டின் குளோபல் ஜெனரிக் பிளேயர். இது எல்லாமே எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனிஸ். ஸ்ட்ராங் ஆர்என்டி இருக்குது, லாங் டேர்மில் சர்வே ஆகிற சான்சஸ் ரொம்பவே அதிகம். ஃபார்மா ஸ்டாக்ஸ் ராக்கெட் மாதிரி போகாது, ஆனால் பாம் மாதிரி கிராஷும் ஆகாது. ஸ்லோ க்ரோத், ஸ்டேபிள் பிஸ்னஸ், கிரைசிஸ்லையும் ப்ரொடெக்ஷன். அதனால தான் ஃபார்மா சேஃப் லாங் டேர்ம் செக்டர். நெக்ஸ்ட் செக்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்டு சிமெண்ட் செக்டர். ஒரு கண்ட்ரி க்ரோ ஆகணும் அப்படின்னா ரோட்ஸு, பிரிட்ஜஸ், மெட்ரோ, ஹவுசஸ் இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று இல்லை, அத்தியாவசியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கவர்மெண்ட் பட்ஜெட்டில் பெரிய போர்ஷனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தான் ஒதுக்குறாங்க. ஏன் இந்த செக்டர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரோடு இல்லைன்னா ஒரு கண்ட்ரியில் க்ரோத் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹவுஸ் இல்லை அப்படின்னா எக்கனாமி ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ சிமெண்ட் டிமாண்ட் கண்டினியூஸாக இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கை நிறுத்தவும் முடியாது. பூம் இருந்தாலும் ஸ்லோ டவுன் இருந்தாலும் சிமெண்ட்ஸ் தேவை எப்பயுமே இருக்கும். சிம்பிள் எக்ஸாம்பிளை பார்க்கலாம். எல்என்டி இந்தியாவோட பிக்கஸ்ட் இன்ஃப்ரா கம்பெனி. ரோட்ஸு, மெட்ரோஸ், டிஃபென்ஸு, பவர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அல்ட்ராடெக், ஏசிசி ஆர் அம்புஜா சிமெண்ட்ஸு. மார்க்கெட் லீடர்ஸ், ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, ப்ரைசிங் பவர் இருக்குது. ஏன் இது லாங் டேர்ம் ஸ்ட்ராங்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் இன்ஃப்ரா ஸ்பெண்டிங்கு, ரியல் எஸ்டேட் க்ரோத் இருக்குது, அர்பனைசேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் சிமெண்ட். இது ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டு கிடையாது, இது இந்தியாவோட எக்கனாமிக் க்ரோத் பிளே. லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒரே ஸ்டாக்கில் ஃபுல் அமௌண்ட்டை போடக்கூடாது. எஸ்ஐபிஓ ஆர் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட்டோ ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. மார்க்கெட் ஃபால் ஆகும்போது பேனிக் ஆகக்கூடாது. குவாலிட்டி ஸ்டாக்ஸை ஆட் பண்ணிகிட்டே வரலாம். பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மார்க்கெட்டை டைம் பண்ணுறதை விட பெட்டர். சம்மரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பேங்கிங், ஐடி, ஆட்டோ அண்ட் இவி, ஃபார்மா, இன்ஃப்ரா இந்த செக்டார்ஸில் ஸ்ட்ராங் கம்பெனிஸை சூஸ் பண்ணினா லாங் டேர்மில் வெல்த்தை க்ரியேட் பண்ண ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓனாக ரிசர்ச் பண்ணுங்கள், இல்லை சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.